ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பாவிகளா ரேங்க்னு கடைசி ஆரம்பிச்சு உண்மையிலேயே கமருதீன் வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னன்னா எல்லாரும் நாமினேஷனில் இருக்கோம். ஸோ நல்ல வேலை கமருதீனுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அந்த வாரம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் போடுற சீன் என்ன, ஐயோ அதுவும் இந்த அரோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக செஞ்சுட்டாங்க. வெளியே போய் நீ பார்த்துக்கோ வாசா, நீங்க இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோ ராசா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் திவ்யா கனியோட சொம்பாவே மாறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னம்மா அவ்வளோ இது பேசுனேன், கடைசி கனிக்கிட்ட மண்டையை கொடுத்துட்டீங்களே சாண்ட்ராவும் திவ்யாவும். நான் தான் படித்து சொன்னேன், ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, 3ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கிட்ட மண்டையை கொடுத்துருவாங்க, இல்லை கமருதீன் கிட்ட போய் வெண்டாயிருவாங்கன்னு சொன்னேன். இதுதான் இங்கே நடக்குது. ஒயில்டு கார்டால் இந்த வட்டம் கேம் சேஞ்ச் பண்ணாது. ஒரே ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுவார்னா அது அமித் தான். மற்றபடி எல்லாருமே இங்கே வந்து குரூப்பாக தான் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லி அழுத்து போன ஒரு விஷயம்தான். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கமருதீன் ரெட் கார்டு இருக்கா, இல்லை பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? புதுசாக வந்தவங்களும் சரி, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்களாம் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஏன்னா அப்போ தான் 4 பேருக்கு இது போய் சென்றடையும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம். நிறைய பேர் அஃபீஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நமக்கு அது வந்துருச்சு. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கமருதீன் என்ன, கமருதீன் கம்முன்னு உட்காருங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ. ஆக்சுவலாக என்னென்னா ரெட் கார்டு பிளான் பண்ணாங்க பிரஜன், பிரவீன்ராஜ் மற்றும் நம்ம கமருதீன். ஸோ 3 பேருமே பக்காவாக நடிச்சிட்டு இருக்கும்போது இதனால் நிறைய பேருடைய உண்மை முகங்கள் வெளியே வருது. இது தப்பு தான், அந்த ப்ராங்க் எமோஷன்ஸ் விளையாடுறது தப்பு தான், பட் நிறைய உண்மை முகங்கள் வெளியே வருது. சாண்ட்ராவுடைய உலகமகா நடிப்பு, சரியா? என்னமோ புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவேன், அவன் ஒன்றுமே பண்ணல, ஒரே அழுக. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களுடைய கமருதீனுடைய டோட்டலான ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கபடம் இல்லாத நட்பு வெளியே வந்துச்சு. துஷாரோடைய ஏக்கம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவன் நினைக்கிற அந்த விஷயம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எஃப்ஜே, சபரி, அரோரா மற்றும் நிறைய பேருடைய அப்பாடா கமருதீன் வெளியே போயிடுவான் அப்படின்ற அந்த ஒரு இது தாட். சரியா? அமித் மட்டும்தான் ஒரு விஷயம் போய்ட்டார், அவருடைய லைஃப்பையும் பார்க்கணும் அவர். பட் இதில் வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். பட் அதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து அந்த ஒரு கருணை காட்டினது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கமருதீன் பெட்டில் உட்காந்து பார்வதிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டாரு. அதெல்லாம் பயப்படாதா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தலாம் அந்த அட்வைஸ் பண்ணுறான். கனி வந்துட்டு ஓகே இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், பட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அட்வைஸ். இன்னொரு சைட் சபரி வந்து கட்டி பிடிச்சி விடுமாமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரோரா வந்துக்கிட்டு உனக்கு வெளியே ப்ராஜெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நிறையா வரும், கவலைப்படாத, நீங்கள் இருந்தது கொஞ்சம் ஓகே தான், பட் வெளியே போய் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னும் ரெட் கார்டு உனக்கு கொடுத்துட்ட மாதிரியும் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கேடுகட்டத்தனமாக இருந்துச்சு. தெரியுதா எல்லாரோட கேரக்டரும்? துஷார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான், ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. பிரவீன்ராஜ் என்னன்னு பாவம், இவங்களும் பாவம், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி துஷாரோடைய கேரக்டர் ஜெனியூனாக இருக்குது, பார்க்க முடியுது. அப்புறம் இந்த திவ்யா கணேஷ் கனியோடைய சொம்பு, கனிக்கிட்ட வந்துட்டு ஆமாக்கா நீங்கள் நல்லா பண்ணீங்கக்கா, சூப்பராக்கா, ஆமாக்கா நீங்கள் சொல்லிட்டு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சம்பே அப்படின்ற மாதிரி உட்காந்து சொம்படிக்கு தான் வந்தீங்களாடான்னு இருந்துச்சு. அமித் வந்து தெளிவாக சொல்கிறாரு, அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் பண்ணியிருக்கக்கூடாது, ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, பட் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெட் கார்டு தான், வெளியே வரலைன்னா மேபி தப்பிக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா பிக் பாஸ் வாய்ஸாக இருந்திருக்காருல்ல, அப்போ நிறையா இந்த மாதிரி சம்பவங்கள் கட் பண்ணுவாங்கிறது அமித்தோடைய சிம்பாலிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்குமே இந்த சீரியஸான ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, நம்ம ப்ராங்க் செய்யப்படலை, இது முழுக்க உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க. இதுதானே வேணும் மக்களுக்கு, இதுதானே வேணும், எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, சும்மா அவங்க மூஞ்சி எவ்வளோ தர பார்க்குறது முகரை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோமா, அதுக்கேற்ற மாதிரியே சம்பவம் நடக்குது. ஓகே, ஸோ எல்லாரோடைய முகத்திரையும் கிழியுது. இந்த எஃப்ஜே, சபரி, கெமிலாம் வந்து ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நம்ம போக மாட்டோம், நமக்கு பதிலாக இந்த வாரம் கம்யூனிட்டி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக எஃப்ஜேல ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்காங்க, கேடு கேட்ட மாதிரி. எப்படி இன்னொரு பக்கம் இந்த நடிப்பு சாண்ட்ரா, ஐயோ என்னோ புருஷனுக்கு என்னமோ ரெட் கார்டு நெஞ்சிக்கே கொடுக்கணுமா, அவன் ஒன்றுமே பண்ணல, அவன் தடுக்க தான் போனான். தடுக்க வந்து எவ்வளோ ரெட் கார்டு கொடுப்பானா, கொஞ்சமாச்சும் பேசிக்காக யோசிக்கணும். அதை விட்டு உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சு அவங்களுடைய முகத்திலே கிழிஞ்சது. இந்த திவாகர் மனுஷனுடைய நல்ல மனசு அப்போ வெளியே வந்து அந்த காலை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் அப்படி போய் தள்ளி விடுறாங்க, அப்படி போய் கீழே விழுந்து எந்திரிச்சு பார்ப்பதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் நம்ம மதுரைக்கார கிளியை மட்டும் மைனா அரண்டு போயிடுச்சு. காதல் மைனா நம்ம வியானா அரண்டுருச்சு. பிரவீன்ராஜை பார்த்து பார்வதி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. என்ன ஆச்சு,
பார்த்துக்கலாம் அப்படியே, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக இல்லாமல் அப்படியே கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கலாம் அப்படின்றான். திவாகரன் ரொம்ப மனசு நொந்துட்டாரு, அப்படியே இருண்டடிச்சு போய் உட்காந்துருக்காரு. வினோத்தோடைய நல்ல மனசு, வினோத்துக்கு இன்னும் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சுக்கு போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவருடைய நல்ல மனது வந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸோடைய என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. இப்போ ஹோட்டல் டாஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வெளியே போயிட்டு இருக்கு, பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இதில் என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட்னா, இவ்வளோ தூரம் எமோஷன்ஸ் விளையாட தெரிஞ்சாங்க ரைட்டு, பட் அதனுடைய விரிவு, அதாவது விளைவு இப்போ வந்து தெரியுது எல்லார் முகத்துலையும். திவ்யாவோட ஆட்டிடியூடு, இப்போ கூட பார்வதி ஏதோ மைக் இது பண்ணுறப்ப எல்லாம் மைக் போடுங்கன்னு நான் மைக் போடுறது பார்வதி வந்தோடனே போட்டு ஒரு அடி அடிக்குது. என்ன பார்வதி ஓவரா பண்ணுறா, எபிசோடு பார்த்ததோடு இங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, இதெல்லாம் என்ன பேச்சு, நீ எபிசோடு பார்த்துட்டேங்கிறது உடுமா திவ்யா கணேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆட்டிடியூடாக உட்காந்து ஐயோ நம்ம சீக்கிரம் கூடிய வரையில் பீடா வாயின்னு வைக்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன் திவ்யா கணேஷுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஷீ இஸ் லூசிங் இஸ் ஹர் கேம். சரியா, வந்தவொடனே அந்த டீம்லாம் பிரித்து வந்தோடனே நான் நினச்சேன் சரி மைண்ட் கேம் பிரில்லியன்ட் ஆடுவான்ட்டு. கடைசி பார்த்தா ஊர்கிழவியாக இருக்கா, நல்லா வந்து சண்டை போட்டு ஏதாவது வந்து ஏதாவது பேசிட்டானா வந்து உட்காந்து எல்லாருக்கையும் ஒப்பார வைக்கிறது தான் திவ்யா கணேஷோட பிளேவாக இருக்குது. ஸோ இது வந்து செட் ஆகாதாங்கிறது நமக்கு பார்க்க முடியுது. ஸோ அவங்க வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கணும் திவ்யா கணேஷ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டு. என்னப்பா கானா வினோத் அவர்களே வேறு லெவல் பண்ணுறீங்க போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிச்சிட்டார் நம்ம மனுஷன் அப்படிங்கிறது தான். ஸோ கானா வினோத் அஃபீஷியலில் முதலிடம் இருக்கிறார். 5 பிளேஸ் தான் வந்திருக்குங்க, சாரி அதுக்கு மேலே வரல, அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 2ஆம் இடத்தில் திவாகர் இருக்காரு. ஸோ டைட்டில் வின்னர் வினோத் அண்ட் டைட்டில் ரன்னர் திவாகர் அப்படின்ற மாதிரி தான் போகுது. 3ஆம் இடத்தில் வியானா இருக்கிறார்கள். ஓகே, 3ஆம் இடத்தில் அஃபீஷியலில் வியானா இருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் அஃபீஷியலில் பார்வதி இருக்கிறார்கள். 5ஆம் இடத்தில் அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கிறார். ஸோ 5 பேர் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு அடுத்து தான் எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கடைசியில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. 5 தான் வந்து அவங்க சொன்னாங்க, ஏன்னா அந்த எக்ஸல் அவ்வளோதான் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம கேட்கவும் முடியாது, இதுவே கஷ்டம். எப்பயும் 3 தான் சொல்லுவாப்புல, நீங்கள் 5 சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பாராட்டுவோம். ஸோ வினோத், 2வது திவாகர், 3வது வியானா, 4வது பார்வதி, 5வது கமருதீன். இதுதான் அஃபீஷியல் ஸ்டாண்டிங். ஓகே, அன்அஃபீஷியலில் சேஞ்சஸ் இருக்குது. வியானா 2வது இடத்துல காட்டுது, கமருதீன் 4வது இடத்துல காட்டுது. சரியா, அன்அஃபீஷியலில். பட் பர்சன்டேஜ் ஓட்டுன்னு படி பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை, வியானாக்கும் திவாகருக்கும். ஸோ அதனால் திவாகர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காருன்னு பார்க்க முடியுது. கமருதீனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை திவாகருக்கும். பார்வதிக்கும் கமருதீன் கூட அந்தளவுக்கு இல்லை, 2000-3000 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாண்டிங்ஸ். வேறு லெவலில் சும்மா மாஸ் காட்டுறாங்க. கமருதீனுக்கு வாக்குகள் இப்போ வந்து ரொம்ப குவிய ஆரம்பிக்குது. இந்த ரெட் கார்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஏறுதுன்னு நினைக்கிறேன். அஃபீஷியல்லே கொஞ்சம் தெரியுது நமக்கு. திவாகர் அதை முந்தி போகிறார் அன்அஃபீஷியலில். ஸோ நான் அஃபீஷியல் பற்றி இப்போ பேசல, அஃபீஷியல் நான் சொன்னது அதுதான். அன்அஃபீஷியலில் சொல்கிறேன், கமருதீன் வந்து விரைவாக திவாகரை முந்தி போயிடுவான்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் சபரியோட முன்னாடி இருக்காப்புல, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் கெம்மி வந்து சபரியோடைய பின்னாடி கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்காங்க. அதாவது சபரி வரைக்கும் ஓட்ஸ் நல்லா இருக்குது. ஓட்ஸே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கெமி, ரம்யா, எஃப்ஜே, துஷார் மற்றும் பிரவீன். துஷாருக்கும் பிரவீனுக்கும் பயங்கர காம்படிஷன். எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சேவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எஃப்ஜே வேணும், ஏன்னா பிக் பாஸ் வந்து எச்சு துப்புறதுக்கு எஃப்ஜே தான் கேட்குறாரு. காலைல வந்தோடனே என் மூஞ்சில் எச்சு துப்பு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் ஷோவை. அதனால் எஃப்ஜே இருப்பான். ஸோ துஷார் பிரவீன் தான் டஃப்பாக தெரியுது. ரம்யா அதோடு தூக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஃபைட்டுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ துஷார் பிரவீன் ஆபத்தான அபாய கட்டத்தில் வினோத்துக்கும் திவாகருக்கும் கடும் போட்டி நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஓட்டிங் பற்றி நமக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லுங்கள். சரியா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.